கரோஷன்ஸ், அதாவது கட்டிடங்களில் அடிக்கடி நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள், ஃபேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம் எதனால் வருதுன்னா துருப்பிடித்தல்னால வருது. இந்த துருப்பிடித்தல்ங்கிறத எளிமையாக விளக்கணும்னு சொன்னால், கம்பிகளில் ஆக்சிஜன் போய் ரியாக்ட் ஆகும்போது ஏற்படக்கூடிய விஷயத்துக்கு தான் துருப்பிடித்தல் அல்லது பார்த்திங்கன்னா ரஸ்ட் ஃபார்மிங் அப்படிங்கிறது மாதிரியான விஷயங்கள் சொல்கிறோம். இது எந்த மாதிரியான வாய்ப்புகளில் இப்படி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா, காற்றில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் அல்லது காற்றில் இருக்கக்கூடிய எனி அதர் சால்ட்டி கண்டென்ட் போய் அந்த கம்பியோட ரியாக்ட் ஆகி துருவை ஏற்படுத்துது, அல்லது நீரில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் அல்லது அதில் இருக்கக்கூடிய எனி அதர் கண்டென்ட் அந்த கம்பியில் ரியாக்ட் ஆகும்போது துருவை ஏற்படுத்துது. அப்போ இந்த துருப்பிடித்தலை தடுக்கிறதுக்கு ஒரே வழி, இந்த காற்று அல்லது தண்ணீரை கம்பி மேலே படாமல் ஆக்கும்போது மட்டும்தான் இது வாய்ப்பு இருக்குது. இதை எப்படி நம்ம பில்டிங் டாக்டர் ப்ராடக்ட் சாத்தியப்படுத்துதுங்கிறத பற்றி பார்ப்போம். இதுக்கான தீர்வுகளை பார்க்கறதுக்கு முன்னாடி, துருப்பிடித்தலுங்கிறது கட்டிடங்களில் நம்ம என்னென்ன நிலைகளில் பார்ப்போம். நிறைய வீடுகளில் பார்த்திங்கன்னா கம்பி கட்டி ஓப்பன் டு சன்லைட்டில் அப்படியே விட்டுருப்பாங்க. அதுக்கு அடுத்தது எக்ஸ்டென்ஷன் வீடை விரிவுபடுத்தக்கூடிய பணிக்காக ஏற்கனவே இருக்கக்கூடிய ரூஃப் லெவலில் விட்டு வச்சுருப்பாங்க, அல்லது புதுசாக மாடி போடணும் ஸ்டேர்கேஸ்க்காக விட்டு வச்சுருப்பாங்க. அதுக்கு அடுத்தது சன்ஷேடு போடுறதுக்காக விட்டு வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி பலதரப்பட்ட இடங்களில் அப்படியே கம்பியை ஓப்பனாக விட்டு வச்சுருப்பாங்க. அந்த இடத்துல துருப்பிடிச்சிருக்கும். இது மட்டும் இல்லாமல் பெரிய ஆச்சரியம் என்னென்னா, 30 வருஷம் 40 வருஷம் ஆன கட்டிடங்களில் ரூஃப் பகுதிகள் சிதலமடைந்து பெயர்ந்து கீழே விழுந்திருக்கும். அந்த இடத்துல இருக்கக்கூடிய கம்பிகள் துருப்பிடிச்சிருக்கும். இது எப்படி பாசிபிள்? அதாவது ஓப்பன் டு சன்லைட்டில் இருக்கக்கூடிய கம்பியில் தண்ணியோ அல்லது காற்றோ பட்டு அது துருப்பிடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் ரூஃபு உள்ள ப்ரொடக்டிவாக ஒரு 5 இன்ச்சு 4 இன்ச்சு காங்கிரீட்டு அது மேலே வெதரிங் கோர்ஸ் வரைக்கும் இருந்த ரூஃபுக்குள்ளே இருக்கக்கூடிய கம்பியில் துருப்பிடிக்க எப்படி வாய்ப்பு இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, காங்கிரீட்டில் இருக்கக்கூடிய ஹனிகோம்ஸை பற்றி நிறையவே நம்ம பார்த்தோம். அந்த காங்கிரீட்டில் இருக்கக்கூடிய ஹனிகோம்ஸில் என்ன அந்த கேப் இருக்கும்போது என்ன ஃபார்ம் ஆகும்னு கேட்டிங்கன்னா, ஏர் ஃபார்ம் ஆகும். ஏர் ஃபார்ம் ஆகும்போது அந்த ஏர் போய் கம்பியில் ரியாக்ட் ஆகி துருப்பிடிக்க வச்சு துருவுனால பார்த்தீங்கன்னா சீலிங் பல்ஜ் ஆகி கீழே விடும். இது இல்லையா ரெண்டாவது ஆப்ஷன் என்ன இருக்குன்னா, வெதரிங் கோர்ஸ் வழியாக தண்ணி இறங்கி அந்த ஹனிகோம்ஸ் ஏரியாவில் போய் தண்ணி தேங்கி நின்று அந்த தண்ணி பார்த்திங்கன்னா கம்பியோட ரியாக்ட் ஆகி அங்கே ஒரு துருவை ஏற்படுத்தி அது மூலயமா சீலிங் பல்ஜ் ஆகி விடுது. இந்த மாதிரியான பிரச்சனைகள் தான் திரும்ப திரும்ப நம்ம கட்டிடங்களில் ஃபேஸ் பண்ணுறோம். துருப்பிடிக்கிறதுக்கான சொல்யூஷன்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா 2 ஆங்கிளில் கொடுக்கலாம். ஒன்று, நீங்கள் ஒரு புது பில்டிங்காக கட்டும் பொழுது ஒன்று, இன்னொன்று பழைய கட்டிடங்களில் பண்ணும் பொழுது ரெண்டாவது விஷயம். முதல் விஷயம் பார்த்திங்கன்னா, இந்த ப்ரொடக்டிவ் கோட்டிங்கிறது புது கட்டிடங்கள் கட்டும் பொழுதே ஃபர்தராக கம்பி துருப்பிடிக்காமல் இருக்கிறதுக்காக பண்ணக்கூடிய கோட்டிங். இந்த கோட்டிங் சிங்கிள் காம்போனண்ட்டில் இதெல்லாம் இருந்தாலும் கூட இருக்கிறதுலேயே எல்லா தரப்பு மக்களாலையும் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர்ஸாலையும் ஆத்தரைஸ்டாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட இதுதான் பார்த்திங்கன்னா ஜிங்க் ரிச் ப்ரைமர்னு சொல்லக்கூடிய எப்பாக்சி மெட்டீரியல். பில்டிங் டாக்டர் கரோஷீல்டு ZR அப்படிங்கிற பேரில் இதை குறிப்பிடுறோம். இது பார்த்திங்கன்னா ஒரு டபுள் காம்பனண்ட்டாக இருக்குது. இதை நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா இது என்ன வேலை பண்ணணும்னா, துருப்பிடிக்காமல் பாதுகாக்கிறதுங்கிறது ஒன்றும் பெரியது இல்லைங்க. நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இந்த கம்பியில் நீங்கள் அப்ளை பண்ணிடுறதுக்கு அடுத்தது இது பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மெட்டீரியல். ரெண்டாவது, இதில் ஜிங்க் இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா பொதுவாகவே அதுக்கு துருவை தடுக்கக்கூடிய தன்மை உண்டு. இது போய் அந்த கம்பி மேலே படரும் பொழுது என்ன ஆகும்னா, காற்று மூலயமாவோ தண்ணி மூலயமாவோ கம்பியோட போய் அது ரியாக்ட் ஆகாமல் அது பார்த்துக்கும். இந்த ஜிங்க் ரிச் ப்ரைமருடைய இன்னொரு குணம் என்னென்னா, இது ஒரு சால்ட்டி கண்டென்ட்டாலவோ அல்ல ஏரில் எவ்வளவு சால்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இருந்தாலும் இது பார்த்திங்கன்னா அஃபெக்டே ஆகாது. எவ்வளோ மழையில் இருந்தாலும் அஃபெக்டே ஆகாது. அதனால தான் இந்த ஜிங்கை வச்சு அந்த எப்பாக்சி கோட்டிங் நம்ம பண்ணுறோம். ஆனால் பொதுவாகவே இந்த மாதிரி நம்ம ரஸ்ட்டுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கும் பொழுது எப்பயுமே துரு உள்ளே இருக்குன்னு வச்சுங்களேன், அந்த கம்பி கம்ப்ளீட்டாக துரு பிடிச்சிருக்குன்னா அது மேலே நீங்கள் என்ன கோட்டிங் அடித்தாலும் திரும்ப திரும்ப துரு பிடிச்சிக்கிட்டே இருக்கும். அப்போ இந்த மாதிரி இடங்களில் துருவை எடுத்துட்டு தான் புது கம்பிக்கே நான் பண்ணுறேன்னாலும் லைட்டாக பார்த்தீங்கன்னா கம்மியான அளவில் துரு இருக்கும். சில வீட்டில் என்ன பண்ணியிருப்பாங்க, கம்பி வாங்கி 1 மாதம் 2 மாதம் போட்டு வச்சா நல்லாவே துரு பிடிச்சிருக்கும். அதோட எடுத்து வச்சுட்டு நீங்கள் அப்படியே எடுத்து டேரெக்டாக ZR அடிச்சிங்கன்னா துரு வராமல் இருக்கும்னு கேட்டால் கண்டிப்பாக வரும். அப்போ அந்த மாதிரி இடங்களில் ஒரு எமிரி ஷீட்டை போட்டு அந்த ரஸ்ட்டெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்து நம்ம பில்டிங் டாக்டர் கரோஷீல்டு RCR அப்ளை பண்ணி அதுக்கு அப்புறமா நல்ல ஒரு 12 hours காய விட்டு அப்புறமா ZR அடிச்சிங்கன்னா பர்மனெண்ட்டாக அந்த இடத்துல கம்ப்ளீட்டாக துருவே வராது. அப்புறம் ZR அடித்தா காங்கிரீட்டு ஒழுங்காக பிடிக்குமா பிடிக்காதான்னு கேட்டால் அதெல்லாம் தவறான தகவல்கள். நிச்சயம் நல்லாவே பிடிக்கும். ஏன்னா அது ஒரு மேட் ஃபினிஷில் தான் இருக்குங்கிறதுனால நல்லாவே கம்பிக்கும்
காங்கிரீட்டுக்கும் இருக்கக்கூடிய பிணைப்பை வந்து நல்லாவே ஏற்படுத்தக்கூடிய தன்மை கொண்டது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் ஒரு புதுசாக கட்டிடம் கட்டுறாங்க, நம்ம ஏற்கனவே பார்த்தது மாதிரி ஒரு கம்பி துருப்பிடிச்சி லைட்டாக துருப்பிடிச்சது மாதிரி இருக்குது. அப்போ ZR அடிக்கும்போது காஸ்ட் வைஸ் அது ரொம்ப கூட போகுது. ஆனால் அந்த இடங்களில் கட்டிடங்களில் துரு வராமல் இருக்கிறதுக்கு ஏதாவது சொல்யூஷன் கேட்குறாங்கன்னா, அந்த மாதிரி இடங்களில் நம்ம பில்டிங் டாக்டர் கரோஷீல்டு RCR அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 12 hours நல்லா காய விட்டுட்டு அப்புறமா காங்கிரீட்டில் கலந்து கரோஷீல்டு CR கலந்து நீங்கள் போட்டுட்டிங்கன்னா அது வந்து கம்ப்ளீட்டாக அந்த கம்பி மேலே ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகிடும். இந்த ZR அடிக்கும்போது அது ஒரு கோட்டிங்காக விசிபிளாக நம்ம கண்ணுக்கு தெரியும். ஆனால் இந்த CR என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, கண்ணுக்கு தெரியாத ஒரு ப்ரொடக்டிவ் லேயரை கம்பி மேலே ஏற்படுத்தும். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்தராக வந்து ஏரோ அல்லது வாட்டரோ ரியாக்ட் ஆகாத அளவுக்கு அது வந்து ஒரு ப்ரொடக்டிவ் லேயராக ஃபார்ம் ஆகி அந்த கம்பியில் ஃபர்தராக வரக்கூடிய துருவை வந்து தடுக்கக்கூடிய தன்மை கொண்டது. RCR பொறுத்தளவுக்கு முன்னாடி நம்ம பில்டிங் டாக்டர் கரோஷீல்டு RRன்னு ஒரு ப்ராடக்ட் இருந்தது. அடுத்தது RCRன்னு ஒன்று இருந்தது. RRங்கிறது ரஸ்ட் ரிமூவர், அதுக்கு அடுத்தது RCRங்கிறது ரஸ்ட் கன்வெர்ட்டர். ரெண்டுமே கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி தானே இருக்குது அப்படின்னு நமக்கு ஒரு சின்ன ஒரு கன்ஃபியூஷன் வரலாம். அதாவது துருவை எடுக்கிறது, துருவை இந்த ரஸ்ட்டை வந்து அயனாக கன்வெர்ட் பண்ணக்கூடிய ப்ராடக்ட், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா அயனில் இருக்கக்கூடிய ரஸ்ட்டை மட்டும் பிரித்து எடுக்கக்கூடிய ப்ராடக்ட். கிட்டத்தட்ட RCRே வந்து பார்த்திங்கன்னா ரிமூவராகவும் ஒர்க் ஆகும், ரஸ்ட்டு கன்வெர்ட்டராகவும் ஒர்க் ஆகிறதுனால அது ரெண்டு மாதிரியான இடங்களுக்கும் அந்த ஒரே ப்ராடக்டை பயன்படுத்தலாங்கிறதுனால தான் நம்ம வந்து RRஐ பெரும்பாலும் நம்ம வந்து எங்கேயுமே ப்ரொமோட் பண்ணுறது கிடையாது. அண்டு வந்து பில்டிங் டாக்டர் கரோஷீல்டு CRங்கிறது கரோஷன் இன்ஹிபிட்டர் அப்படிங்கிறதுடைய ஒரு ஷார்ட் ஃபார்ம் தான். இந்த கரோஷன் இன்ஹிபிட்டருங்கிறது என்னென்னா, ஒரு கம்பியில் புதுசாக துரு வராமல் தடுக்கிறதுக்கான ஒரு அட்மிக்சர்ஸ். இப்போ இந்த ப்ராடக்ட்டை பற்றின அவுட்லைன் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதோட அப்ளிகேஷன் வீடியோஸ் எல்லாமே தனியாக நீங்கள் பார்த்து இந்த ப்ராடக்ட்டை பற்றி டெப்த்தாக தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது கரோஷன் வந்து நீங்கள் சீலிங் பல்ஜ் ஆகிறத பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம். அந்த பல்ஜாகி விழுந்ததுக்கு அடுத்து நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணும்பொழுது நம்ம கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த ஸ்டீல் ஸ்ட்ரக்சர் வந்து எவ்வளோ தூரம் லோடாக திரும்பி தாங்க போகுது அப்படின்னு. ஏன்னா நம்ம ரிப்பேர் ஒர்க்ஸ் அடிக்கடி வரும். ரிப்பேர் ஒர்க்கை நீங்கள் பாட்டே சரி ரைட்டு தட்டிட்டு பூசுறது தானே அப்படின்னு சொல்லிட்டு சாதாரணமாக பண்ணிடக்கூடாது. ஒரு வேளை ரிப்பேர் ஒர்க்ஸ் நீங்கள் பண்ணுறீங்க, சீலிங்கை தட்டிட்டு பிளாஸ்டிங் பண்ண போகிறீங்கன்னா, மேலே வந்து பார்த்திங்கன்னா 2 floor 3 floor இருக்குன்னா மேலே ஆட்கள் நடக்கிறதுனால ஒரு இம்பேக்ட் லோடு ஆக்ட் ஆகுதுன்னா, நீங்கள் என்ன பண்ணணுன்னா கீழே வந்து அங்கங்கே ஸ்கஃபோல்டிங் வச்சு கம்ப்ளீட்டாக அதுக்கு வந்து ஒரு சப்போர்ட் கொடுத்து அதை வந்து தாங்குகிற அளவுக்கு பண்ணிட்டு தான் ஒர்க் பண்ண வேண்டிய தேவைகள் இருக்குது. அதே போல் இந்த மாதிரி ஒரு வேளை சீலிங் பல்ஜ் ஆகிடுச்சுன்னா என்னென்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட்லாம் கொடுக்கலான்னு கேட்டிங்கன்னா, ஒன்று நார்மலாக ஒரு மினிமம் லெவலில் இருக்குது, அங்கங்கே தான் பிரச்சனை இருக்குது அப்படின்னா அந்தந்த இடங்களில் தட்டிட்டு அந்த சீலிங்கில் இருக்கக்கூடிய கம்பியில் பில்டிங் டாக்டர் கரோஷீல்டு RCR அப்ளை பண்ணிவிட்டு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பில்டிங் டாக்டர் ஆல்ரவுண்டரோ பில்டிங் டாக்டர் பிளாஸ்டர் பாண்டு SBRஐயோ அப்ளை பண்ணி அப்புறமா ரீப்ளாஸ்டரிங் பண்ணலாம். இது வந்து ஒரு பேசிக்கான மெத்தட். நெக்ஸ்ட் லெவல் மெத்தடுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா, ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக நம்ம சீலிங்கை தட்டி எடுத்திருப்போம். பார்த்திங்கன்னா அந்த இடத்துல ஒரு 50 ராடு இருக்க வேண்டிய இடத்துல ஒரு 25 ராடு தான் இருக்கும், ஒரு 25 ராடே இருக்காது, ஸ்டீலே இருக்காது. அந்த மாதிரி இடங்களில் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ட்ரில் பண்ணி கம்பியை பானா ஷேப்பில் வளைச்சி அதில் வந்து பார்த்திங்கன்னா ரீபார் ஆங்கரிங் அப்படின்னு சொல்கிறது மாதிரி நான் ரீபார் ஆங்கரிங் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்தது நீங்கள் வந்து திரும்பி பேட்சப் ஒர்க்ஸ் பண்ணி அதை ஃபினிஷ் பண்ணலாம். இது ஒரு மெத்தட். அண்டு வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் ரொம்ப வீணாக போயிருக்கு அப்படின்னா இந்த மாதிரி நான் சொன்னது மாதிரி ரீபார் ஆங்கரிங் கம்ப்ளீட்டாக பண்ணிவிட்டு நீங்கள் ஃபோட்டோவில் பார்க்குறது மாதிரி மேலேருந்து ரூஃப்லேருந்து அங்கங்கே வந்து பார்த்திங்கன்னா கோர் கட்டிங் பண்ணி ஹோல்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து கம்ப்ளீட்டாக ஷட்டரிங் பண்ணிடணும். ஷட்டரிங் பண்ணுறதுக்கு முன்னாடி கம்ப்ளீட்டாக முடிஞ்சால் எப்பாக்சி பாண்டிங் ஏஜென்ட்லேயே கொஞ்சம் அதிக நேரங்கள் எடுக்கக்கூடிய பாண்டிங் ஏஜென்ட்ஸ் பண்ணிவிட்டு, அல்லது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரவுண்டரோ ஏதோ ஒன்று அதை வந்து ஈரம் காயறதுக்குள்ளே பண்ணுறது மாதிரி நம்ம பண்ணிவிட்டு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நம்ம பில்டிங் டாக்டர் நங்கூரம் MCயை அந்த ஹோல் வழியாக அங்கங்கே நீங்கள் ஊற்றும்போது அப்படியே அது ரூஃப் ஃபுல்லாக வந்து, ஏன்னா இந்த MCயோடைய இதே என்னென்னு கேட்டிங்கன்னா செல்ஃப் காம்பேக்டிங் இருக்கும். செல்ஃப் காம்பேக்டிங்னா நீங்கள் அதை வந்து பேக்கிங் பண்ணணும், குத்தி விடணும்னு இல்லை, நீங்கள் அதில் தண்ணியை கலந்து ஊற்றுனீங்கன்னா அது போர் பண்ணிங்கன்னா அது பாட்டே சின்ன சின்ன கேப்பெல்லாம் பார்க்காம அது பாட்டே போயிட்டே இருக்கும். ஆனால் இதில் இருக்கக்கூடிய பெரிய ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, நார்மல் காங்கிரீட்டில் கிடைக்கிறத விட 2-3 மடங்கு ஸ்ட்ரென்த்து அதிகமாகவே அதில் கிடைக்குங்கிறதுனால நீங்கள் கம்ப்ளீட்டாக அந்த ரூஃபில் கீழே ஷட்டரிங் பண்ணிவிட்டு மேலேருந்து அந்த ஹோல் வழியாக நீங்கள் வந்து மைக்ரோ காங்கிரீட்டு போட்டும் அந்த ரூஃபை வந்து சரி பண்ணலாம்.
ரொம்ப லிமிட்டேஷனை தாண்டி போயிடுச்சுன்னா ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியருடைய கன்சல்டிங் இல்லாமல் அதை பண்ணுறது சரியில்லை. அதே போல் அந்த லெவலுக்கு மேலே போகிற சைட்ஸை வந்து நம்ம தவிர்த்துக்கிறது கூட தப்பு கிடையாது. அதனால நீங்கள் எப்பயுமே காலம் பீம்ஸ் ரிப்பேர் பண்ணும்போது அல்லது ரூஃப் ரிப்பேர் பண்ணும்போது ரொம்ப கவனமாக அதை பற்றி டெக்னிக்கல் சப்போர்ட் நல்லாவே எடுத்துக்கிட்டு அப்புறமா நீங்கள் பண்ணணும். ரூஃப் லெவலில் பண்ணும்போது மைக்ரோ காங்கிரீட்டிங் பண்ணி இப்படி பண்ணுறதுங்கிறத பார்த்தோம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சில நேரத்தில் ரூஃப் கொஞ்சம் பெண்ட் ஆகுது, மேலே வந்து இறங்குறது மாதிரியான சூழல் இருக்குது, அல்லது வந்து மெட்ராஸ் டெரஸ் குறுக்க போட்டிருப்பாங்க, அந்த மாதிரி இடத்துல லைட்டாக வந்து டிஃப்ளெக்ஷன் ஆகுது அப்படின்னா அந்த மாதிரி இடங்களில் நம்ம வந்து ஐ சேனல் கர்டரை வச்சு 2 வால் எண்டுலேயும் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக ஃபிட் பண்ணியும் ஒரு ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிட்டு அதுக்கு அடுத்தது வந்து நம்ம வந்து இந்த ரிப்பேர் ஒர்க் பண்ணிவிட்டு அந்த மாதிரியும் சேனல்ஸ் கொடுத்தும் அதை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணலாம். அந்த மாதிரியான இடங்களில் ஏதோ ஒரு ப்ராப்ளம், ஏன்னா கொஞ்சம் ரிஸ்க்கான சைட்டாக இருக்குன்னா அடிஷ்னலாக இந்த மாதிரியான ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். இப்போ நம்ம பார்த்துருக்க த்ரூ சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ங்கிறது ஒரு அவுட்லைன். ஏன்னா நீங்கள் இன்றைக்கி பில்டிங் டாக்டரை எடுத்துருக்கீங்க, ஒரு இனிஷியல் ஸ்டேஜில் இருக்கும் பொழுது இதை பற்றி இந்த அளவுக்கு தெரிஞ்சு கொள்வது வந்து ஒரு அடிப்படையாக இருக்கும். இன்னும் கூடுதலாக இதை பற்றி நிறையா தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. அதுக்கு அந்த காங்கிரீட் ஸ்ட்ரென்தனிங் அப்படின்னே தனியாக ஒரு வீடியோ பண்ணுவோம். அந்த வீடியோஸில் நீங்கள் இதை பற்றி இன்னும் கூடுதலாக நிறையா தெரிஞ்சுக்க முடியும். அடுத்தது கட்டிடத்தில் ஏற்படக்கூடிய வேறொரு பிரச்சனைக்கும் அதற்கான தீர்வையும் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.